சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகனுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பொதுக்குழுனுடைய ஒரு ஓவர் வியூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக சிஎம் வேட்பாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, கட்சியிலுடைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த பொதுக்குழுலையும் இதுதான் ஒரு மெயின் அட்ராக்ஷன், மெயின் பாயிண்டாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இது எல்லாமே தாண்டி கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு 30 நாள் கழித்து விஜய் அவர்கள் வரக்கூடிய ஒரு பொது நிகழ்வு இதுதான். வந்திருந்தாரு, ஒரு காமன் குவைட்டாக உட்காந்துருந்தாரு, எல்லா ஃபங்க்ஷன் வர மாதிரி உட்காந்துருந்தாரு. இந்த ஃபங்க்ஷன் தான் இவங்க கொஞ்சம் தெளிவாக நடத்தின மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு 75% கொஞ்சம் தெளிவாக நடத்தியிருக்காங்க. போன டைம் மீட்டிங் எல்லாமே பார்க்கும்போது அந்த காருக்கு பின்னாடி ஓடி வர்றது, இந்த தொண்டர்கள் வெளியே நின்று கத்துறது, எங்கள் உள்ள ஓடல, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை நடக்கும். இந்த டைம் அது நடந்துச்சு. கொஞ்சம் ப்ராப்பராக ஐடி கார்டு வித் ஃபோட்டோவோடலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கவங்க தான் உள்ளே வரணும், அதுக்கேற்ற ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கிளியராக நடத்தியிருக்காங்க. ஒரு 75% அரசியல் வயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அரசியல் பண்ணுறோம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு 75% வந்துட்டாங்க. அதுக்கு சம்பந்தமாக அந்த பொதுக்குழு கரெக்டாக நடத்தியிருக்காங்க. இது ஒரு பொதுக்குழு அப்படின்னு எடுத்துக்கிறத விட கரூர் சம்பவத்துக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு நிகழ்வாக தான் இது பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் அங்கங்கே அவங்களுடைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. விஜய் அவருடைய ஸ்பீச் ஒரு 15 நிமிஷம் பேசியிருந்தாரு. ஆதோர்ஜுனா ஒரு 45 நிமிடங்கள் மேலே பேசியிருந்தாரு. கொஞ்சம் அதிகமாக அவர் பேசிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் பேசினாரு. எங்கள் தலைவர் மனசு வச்சனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, அவருடைய உதவி இருக்கு, கருப்பு சிவப்பு சைக்கிள் வந்தார், உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னா சொன்னார். கரூர் சம்பவத்துக்கு டெபுட்டி சிஎம் எப்போ வந்தார், வந்துட்டு 1 மணி நேரத்தில் கிளம்பி போயிட்டாரு, இதுதான் அவங்களுடைய பொறுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று வேலூரில் நேற்று ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. டெபுட்டி சிஎம் ஒரு வாக்கிங் போகிறாங்க. ரோட்டில் இருக்க மக்கள்லாம் செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதே எங்கள் தலைவர் இறங்கியிருந்தாருன்னா வேலூரே குலுங்கி இருக்கும், கலங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது விஜய் அவர்களை நடந்து வந்தா அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நடக்காத விஷயம் எல்லாத்தையுமே அவருக்கு சாதகமாக பேசுகிறாங்க. 30 நாட்கள் இவங்க வெளியே வரவே இல்லை. ஏன் வரலன்னு கேட்டாலும் எந்த பதிலுமே இல்லை. இவரும் ஒரு இடத்துல இல்லை, வெளி நாட்டிலலாம் சுற்றிட்டு இருந்திருக்காரு. நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம். ஆதர்ஜுனா அவர்களை சொல்கிறேன். விஜய் அவர்கள் நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன் அப்படின்னாரு. அவரும் வெளியே வரல. ஆனால் அவர் அமைதியாக இருக்காரு. புயலுக்கு பின் அமைதி, அமைதிக்கு பின் புயல், இப்படிங்கிற மாதிரி நிறைய வசனம்லாம் பேசிட்டு இருக்காரு ஆதர்ஜுனா. ஏங்க பார்க்கல, ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை. எங்கள்கிட்ட வழக்கறிஞர்கள் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுறாரு. என்னென்னமோ கொண்டு வராரு. அவங்களுடைய நெகட்டிவ் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கான ஒரு மேடையை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, பாசிட்டிவாகவும் ஆக்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்தார் மேடைக்கு. ஒரு 15 நிமிஷம் ஸ்வாட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல சட்டசபையில் முதல்வர் அவர்கள் பேசினாரு. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கான உண்மைத்தன்மை நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதுவே ஒரு அவதூறு தான் பரப்பியிருக்காரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சினிமா பணியில சொன்னாரு. இன்னொன்னு வாயில கை வச்சுட்டு இப்படி வேடிக்கை பார்த்தாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் செய்கை மூலியமா சொன்னாரு. பெருசா எந்த பாயிண்ட் சொல்லலை. நமக்கு இந்த கரூர் சம்பவம் ஒரு சர்க்கிளா இருக்க போது நம்ம எழுந்து மேலே ஓடலாம். 2026 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. இது 2 பேரும் இந்த பக்கம் கை காட்டுறா டிவிகேங்கிறாங்க, இந்த பக்கம் கை காட்டுற டிஎம்கேங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி செட்டப்ல பேசுறாங்க, கண் அசைவில் கை தட்டுறாங்க. ஒரு சினிமா ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ லான்ச் ஒரு அட்வான்ஸ் லெவலில் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஆதர்ஜுனா ரொம்பவே அதிகமாக பேசிட்டாரு. அதாவது இவங்க செய்யாத விஷயத்தை எல்லாமே நாங்கள் செஞ்சோம், நாங்கள் இப்படி அப்படின்னு ஒரு பில்டப் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் பேசுவாங்க, ஹீரோக்களை மையமாக வச்சு எங்கள் தலைவர் இறங்குனாரா என்னாகும் தெரியுமா அப்படிங்கிற பேசுவாங்க. அதை தான் இந்த பொதுக்குழுலையும் பேசுகிறாங்க. ஓகே, இதை தாண்டி இந்த பொதுக்குழு ஓகே ஒரு அளவுக்கு ஆர்கனைஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் தாவேக்குடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இவர் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. இவங்க கூட எந்த கட்சி கூட்டணிக்கு வரும், அதிமுக பாஜக கூட கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் போறக்கான முயற்சி இல்லை, தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திமுகக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதோ கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் வந்தாலுமே திமுகக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ரியாலிட்டியே இருக்கு. அதிமுக கூட சேர்ந்தா ஜெயிச்சிடலாம், திமுக காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருந்தாலுமே சேரல தனியாக வராரு. அவரே சொல்லிக்கிறாரு, எங்களுக்கு 26% இருக்கு, எங்க தலைவருக்கு 26% இருக்கு அப்படின்னு ஆதரவு நான் சொல்லிக்கிறாரு. 26 தேர்தல் களத்தில் பார்ப்போம். 26% இருக்கா இல்லை அடுத்தடுத்த மாதங்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பொறுத்து பார்ப்போம். தொடர்ந்து நியூஸ் நேரலைகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.